தேவி, குட்டி பையன் என்ன பண்றான்? தூங்கிட்டானா? தூங்கிட்டான். மூர்த்தி, மாப்ள கம்பெனி எம்டி கிட்ட பேசிட்டேன். அவர் ஒரே வாரத்துல கேண்டீன் ஆர்டர் தரேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே. ஏய் கயல், என்ன டியூட்டி முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துட்ட? கிளைண்ட் மீட்டிங், ப்ராஜெக்ட், அது இதுன்னு ஒரே டென்ஷன். என்னத்த அப்படி பாக்குறீங்க? ஏய் என்னாச்சு? எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க. ஏதாவது பிரச்சனையா? என்ன சொல்ல போறீங்களா இல்லையா? ஏதாவது பிரச்சனையா? எழில் மாமா, நீங்க கார் டிரைவரா தானே இருக்கீங்க. தினமும் உங்க கார்லயே என்ன ஸ்கூல்ல விட்டுறீங்களா? மாப்ள கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உண்மையிலேயே நீங்க ஐடி கம்பெனில தான் வேலை பார்க்குறீங்களா? சொல்லுங்க மாப்ள. நீங்க எங்கேயோ டிரைவரா வேலை பாக்குறீங்கன்னு வடிவக்கா வந்து சொல்லிட்டு போனாங்க. உங்க அம்மா அவங்களுக்கு போன் பண்ணி வருத்தப்பட்டதா சொன்னாங்க. மாமா, எங்க பெரியம்மா என்னென்னமோ சொல்லிட்டு போறாங்க. அதெல்லாம் உண்மையா? நீங்க பெரிய கம்பெனில வேலை பார்க்கல, எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க. மாப்ள காலையில உங்களை பார்க்கறதுக்காக கம்பெனிக்கு வந்தப்ப கூட அவங்க எழில்னு சொல்லி யாருமே இங்க இல்லைன்னு தான் சொன்னாங்க. நீங்க தான் பேரெல்லாம் மாத்தி அங்கதான் வேலை பார்க்கறேன்னு சொன்னீங்க. ஆனா நாங்க அதையும் நம்பணும்ல. இப்ப அதே விஷயத்த வடிவு பெரியமாவும் சொல்லிட்டு போறாங்க. இதுல எது மாப்பிள்ள உண்மை? எதை நாங்க நம்புறது? தம்பி, நீங்க இப்படி அமைதியாவே இருந்தா வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது? எழில், வீட்ல இருக்கிறவங்க கேக்குறதுக்காகவோ இல்ல வெளியில இருக்கிறவங்க ஏதோ சொல்றாங்கிறதுக்காகவோ நான் எதையும் நம்பல. நீயே சொல்லு, அவங்க சொன்னதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லு. நான் உன்னை நம்புறேன். சொல்லு. ஆமா, அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். அப்போ என்கிட்ட போய் சொல்லிட்டேன். நம்ப முடியல, என்னால நம்பவே முடியல. அப்போ நீ என்கிட்ட சொன்ன மாதிரி ஐடி கம்பெனி சிஇஓ இது எதுவுமே உண்மை கிடையாதுல்ல? எதுக்காக? ஏன் இப்படி பண்ண? நான் உன்னை எவ்வளவு நம்பின. நீ என்கிட்ட எதுக்காக போய் சொன்ன? எனக்கு போய் சொன்னா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல? மாப்ள ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு அடுத்தடுத்து பொய்ய சொல்லி எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டீங்கல்ல? எழில் ப்ரோ, நாங்கள் உங்ககிட்ட வேலை பற்றி கேட்கும் போதெல்லாம் ஏதோ தடுமாறலாம் சமாளிப்பீங்க. ஆனால் எனக்கு அப்போவே உங்கள் மேலே பல தடவை எனக்கு சந்தேகம் வந்திருக்கு. இருந்தாலும் அப்படிலாம் இருக்காது, நீங்கள் எதுக்கு எங்ககிட்டலாம் போய் சொல்லி ஏமாற்ற போகிறீங்கன்னு நினச்சேன். ஆனால் என் சந்தேகம் எல்லாமே இப்போ உண்மையாயிடுச்சுல. அப்போ நேற்று நாங்கள் 2 பேரும் உங்கள் காரில் தான் வந்திருக்கோம். நீங்கள் எங்ககிட்ட மாட்டிக்கூடாதுன்னு எங்கள் 2 பேரும் போலீஸில் மாட்டி விட்டு எஸ்கேப் ஆகிட்டீங்களா? என்ன மாப்பிள்ள இது? நீங்க எவ்வளவு வசதியா வளர்ந்த பையன், உங்களுக்கு என்ன தலையெழுத்து? நீங்க எதுக்கு டிரைவர் வேலைக்கெல்லாம் போகணும்?
அதான் கேக்குறாங்கல்ல, சொல்லி எழு. உன்னை யார் இப்ப டிரைவர் வேலைக்கெல்லாம் போக சொன்னது? எத்தனை முறை சொன்னேன், எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, பேங்க்ல லோன் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொன்னேன். அது வரைக்கும் எந்த வேலைக்கும் போக வேண்டாம்னு நான் சொன்னேன்ல. அப்புறம் எதுக்கு நீ இப்படி பண்ண? உனக்காக தான் கயல். என் கண்ணுக்கு எதிரில் ஒவ்வொரு நாளும் நீ கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு என்னால சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருக்க முடியாது கயல். இந்த வீட்டு செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு, வளகாப்பு செலவு, ஏன் எனக்கு ஏதாவது தனிப்பட்ட செலவு வந்தா கூட அதுக்கும் நீதான் தனியால கஷ்டப்பட்டு இருக்க. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சாலும் நான் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா எப்படி கயல்? மூர்த்தி, ஆறுமுகம், அன்பு எல்லாருமே இந்த வீட்டுக்காகவும் குடும்பத்துக்காகவும் அவங்களால முடிஞ்சதை செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஏ தனோ அக்கா, காமாட்சி அத்தை கூட வீட்டில இருந்தே கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு உன்னோட கஷ்டத்துக்கு ஏதோ ஒரு வகையில உதவி பண்ண நினைக்கிறாங்க. ஆனா நான் மட்டும் சொகுசா நீங்களா கஷ்டப்படுறத அப்படியே வீட்டுல உட்காந்து வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறியா கயல்? நான் இது வரைக்கும் எந்த கஷ்டமும் பட்டதே இல்லை. ரொம்ப வசதியா வாழ்ந்துட்டேங்கிறதுக்காக நான் எந்த வேலைக்கும் போகக்கூடாதுன்னு என்ன அவசியம் இருக்கு? நீங்களாம் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க. நான் கொஞ்ச நாள் கஷ்டப்படுறதுல எதுவும் தப்பு இல்லையே. ஒரு ஆம்பளையா நானும் கஷ்டப்பட்டு உழைச்சி மேல வரணும்னு நினைக்கிறேன். நான் டிரைவரா வேலை பார்க்கறேன்னு உன்கிட்ட மறைக்கணும்னோ இல்ல உன்னை பொய் சொல்லி ஏமாத்தணும்னு நினைக்கவே இல்லை கயல். நான் என்னதான் காரணம் சொல்லி வேலைக்கு போறேன்னு சொன்னாலும்